ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பாட்டி வீட்டில் வந்து மாரியம்மா பண்டிகை. அதனால் பாட்டி வந்து சிம்பிளாக செய்யுது. அதாவது 6 கிலோ மட்டனு, 5 கிலோ சிக்கனு. அதிகமாக சொந்தக்காரங்க கூப்பிடல. ஏன்னா போன வருஷம் மாரியம்மா பண்டிகை செஞ்சுச்சு. அதனால் மட்டன் தனியாகவும் சிக்கன் தனியாகவும் வந்து சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனு. இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாமே அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்காங்க எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும். எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் வரல, வேலை இருக்குதுன்ட்டு. பாட்டி சமைக்குது. பாட்டிக்கு துணையாக நான் சமைக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கருவேப்பிலை போட்டு கறியை நல்லா ஒரு 15-20 நிமிஷம் நல்லா உப்பு போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா மசாலா ஆட் பண்ணோம். அரைச்ச தக்காளி, அரைச்ச பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சின்ன வெங்காயம் அரைச்சது, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், நல்லா மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சது, பூண்டு பேஸ்ட், இது எல்லாம் அரைச்சிட்டு நல்லா கறியை வந்து ஃபுல்லாக கலக்கி விட்டு இது வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சிது. இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். அரைச்சி போட்டால் வரும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா இன்னொரு 1/4 மணி நேரம் நல்லா அந்த மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். சிக்கனை இது மட்டனை நல்லா ஃபுல்லாக நல்லா மட்டன் நல்லா கொச்சி வந்த உடனே மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான், மட்டன் மசாலா ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வேக வச்சு இறக்கணும்னா ரெடி. மட்டன் தண்ணி குழம்பு நல்லா சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலா வந்து வீட்டில் அரைச்சிது. பழங்காலத்து மசாலா, மிளகாத்தூள் எல்லாமே. மட்டன் மசாலா மட்டும்தான் கடையில் வாங்கி போட்டது. இது எல்லாமே வீட்டு மசாலா தான் எல்லாமே.